மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 46 வசனம். பிதா சொந்த ஒரே பேரனா குமாரனாக இருந்தோம். அவர் அந்த டைமில் அவர் கைவிட்டார் என்று அவருடைய பிதாவை நோக்கி ஏசப்பா கேட்குறாங்க. இது முன்பாக பேசினாங்க. அந்த நேரத்தில் கூட மன்னிப்பு குறித்தும் பரதேசி குறித்தும் இதோ உன் தாய் குறித்து பேசினாங்க. அவங்க ஏசப்பா ஒரு பிதா அவர் மறுதலித்த நிலைமையில் கூட, கைவிடப்பட்ட நிலைமையில் கூட, அது சிலுவையில் தொங்கும்போது, இப்போ நம்ம கூட ஒரு சிலுவையில் அறையப்பட்டாவோ அந்த நேரத்தில் யார் மேலே இரக்கம் வராது. அப்போ கூட ஏசப்பா சொல்கிறாங்க, பிதாவே இவர்களை மன்னியும் என்று. அவ்வளோ ஒரு இரக்கம், அவ்வளோ ஒரு அது பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஏசப்பா சொல்கிறாரு. அந்த கல்வர் அவர் கூட அறையப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் ஏசப்பாவை நேசித்து சொல்கிறப்போ, அப்போ சொல்கிறாரு, இன்று என்னோடு நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் உறவு குறித்து சொல்லும்போது மொழிக்கார பாஸ் சொன்னது போல், இதோ உன் தாய், இதோ உன் மகன். அப்போ கூட ஆண்டவர் உறவு குறித்து நல்ல ஒரு இதை சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரே இதா மகனாக இருந்து கூட அப்போது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்பட்டார் இயேசு. அந்த நேரத்தில் கூட அவர் கைவிடப்பட்டது எதுக்காக கைவிடப்பட்டார்னா, நம்மளுடைய பாவம் ஏசப்பா சிலுவையில் தூங்கும்போது மறைத்து தான் அவரை. வேற ஏசப்பா மறைச்சிச்சு. அவ்வளோ பாவம் உலகத்தில் ஏசப்பா பாவம் செய்யலை. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர் நமக்காக பாவ பலியாய் சிலுவையில் தொங்கினார். அந்த பாவம் மறைக்கும் போது சொந்த குமாரனை பாராமல் ஆண்டவர் அவர் மறைத்து கொண்டாராம். அப்படி அவர் மறைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை, மன்னிப்பு இல்லை. அந்த நேரத்தில் கூட ஏசப்பா நம்ம பிதாவே நம்மளே நினச்சிருப்போம். ஒரு அப்பா கிட்ட ஒரு பொருள் கேட்டால் கூட வாங்கி தரலன்னா, இதெல்லாம் ஒரு அப்பாவா, இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனால் பிதாவே ஒரு மறுதலிக்கூட்ட ஒரு நிலைமை, அந்த நிலைமையில் கூட ஒரு அப்பா நம்மளை பாரு, நம்மளை மன்னிக்கலையே, கைவிட்டார். அந்த நேரத்தில் கூட அவர் ஒரு நினச்சது ஒரே ஒன்று தான், நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கறங்களுக்காக தான் ஏசப்பா மறித்தார் நான் சொல்லுவேன். பிதா அவர் அந்த மன்னிக்கூற சூழ்நிலை இல்லாமல் கூட அவர் நோக்கி பார்த்தார். சிலுவையிலேருந்து நோக்கி பார்க்குறார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லியிருக்காரு. அதே போல் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்காரு. கைவிடப்பட்ட நிலைமை, அந்த சூழ்நிலையில் கூட அடிக்கப்பட்ட அவரை ஏசப்பா குட்டினாங்களா, துப்புனாங்களா முகத்தில் கூட. அவர் அந்நேரத்துக்கு கூட சொல்லிக்கலாம், அவர் பிதாவை நோக்கி பார்த்து, ஏசப்பா இப்போ கூட கைவிட்டீங்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு இப்போ கேட்டுக்கலாம், மறுதளித்தீங்களா ஆண்டவர். ஆனால் ஒரு நேரம் கூட அவர் மறுதளிக்காமல் நமக்காக மரண பரியந்தம் அவர் நமக்காய் உண்மையாக இருந்தார். மரண பரியந்தம் மரணத்தை ருசி பார்த்தார். சாவை வென்றவர் அவர் மட்டும்தான். நமக்காக பரமேறி சென்று மறுபடியும் மீண்டுமாய் நமக்காக வரப்போகிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் மாத்திரம் நமக்காக அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி மறிக்காமல் இருந்திருந்தால் நமக்கு இன்றைக்கி ரட்சிப்பு இல்லை, நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம். நம்ம பாவமான நமக்காக கல்வாரி சிலுவையில் தேவன் அவர்களை நமக்காக அவர் மரித்தார். பிதாவை நோக்கி கூட கெஞ்சும் போது கூட அவர் பிதா மறைத்து கொண்டார், தன்னை மறைத்து கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக தான் மன்னித்து நம்ம சொல்லுவேன். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்தார். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக பரமேறி சென்றிருக்கார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். நம்மளும் இன்னும் இருக்கிற நேரத்தில் அநேகர் நம்மளை மறுதளித்தாலும் மன்னித்தாலும், நம்மளை கைவிடப்பட்டாலும், ஆனால் நம்ம அது பெருசாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம நினைக்கலாம், சில நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். ஆனால் நம்ம ஒருபோதும் நம்மளோடு இருக்கிற தேவன் நம்மளை கைவிட மாட்டார். பிதா அவர்களை மன்னித்தது போல, ஏசப்பா நம்மளை மன்னித்தது போல கைவிடா தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட போது சொல்லப்பட்ட 7 வார்த்தையில் 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை யோவான் 19:28. அவர் தாகமாய் இருக்க, எதற்காக அவர் தாகமாய் இருந்தார்? தேவன் ஏசப்பா நான் இந்த உலகத்துக்கு வந்ததே நாம நரகாக்கினிலிருந்து மீட்கப்படணும் அப்படின்றதுக்காக தான். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து அவர் நம்மளை மீட்டார். எதனா இந்த நரகத்திலிருந்து, நரகத்தின் அழிம்பிலிருந்து அதில் நாம் சிக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் வாழறது நம்ம கொஞ்சம் காலம்தான். தாவீது சொன்னது போல 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், இவ்வளோதான் நம்ம வாழ போகிறோம். ஆனால்
நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை வந்து பரலோகமா நரகமா என்பதை நாம தீர்மானிக்கணும். அதற்காக தான் அவர் தாகமா இருந்தார். அந்த நரகத்துல வந்து ஒரு இடத்துல ஐஸ்வர்யவான் லாசரு கதை கூட உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான வந்து ஆபிரகாமை நோக்கி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, ஒரு சொட்டு தண்ணி கேட்கிறாரு. அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட அங்க கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கம் தான் அந்த ஏசப்பாவுடைய அந்த தாகம், அந்த அவருடைய ஏக்கம், அவருடைய தாகம் அது ஒண்ணுதான். அந்த இடத்துக்கு நாங்க போகாம இருக்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த இடத்துல தாகமா இருந்தார். அதனால தான் அவர் வந்து தேவன் முன்னாடி 4வது வார்த்தையில சொன்னது போல, தேவன் கைவிட்டுட்டார். இந்த பாவம் நம்முடைய பாவம் வந்து அவர மறைச்சிருச்சு. அப்படி இருந்தும் அவர் மறுபடியும் 5வது வார்த்தையில கேட்கிறாரு. அவர் வந்து ஏக்கமா இருக்காரு. அப்ப கூட தேவனே விடல. நாம வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காகவே அவர் தாகமா இருந்தார், ஏக்கமா இருந்தார். அடுத்தபடியாக தேவனுக்கும் நமக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பிளவ வந்து சிலுவை மரணத்துல அவர் வந்து நம்மளை இணைச்சாரு. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பாவம் என்ற அந்த பிளவை அவர் உடைப்பதற்காக அவர் தாகமாய் இருந்தார். அந்த அந்த காரியத்துக்காக அவர் மிகவும் ரொம்ப தாகமாய் இருந்ததுனால நம்மள வந்து தேவனோட இணைச்சிட்டாரு. அவருடைய சிலுவை மரணத்தால் நம்மள இணைச்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் 3வதா நம்ம பார்க்கலாம். நாம் தாகம் உண்டாகாம இருக்கணுன்றதுக்காக அவர் தாகமாய் இருந்தார். நாம வந்து பரலோக ராஜ்யத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 7:16 படிப்பட்ட இவ்வளோ மேன்மையான நமக்கு கண்ணீரும் இல்லைங்க, மகிழ்ச்சி, தாகம் இல்லை, எல்லா வகையான இந்த உலகத்துல நம்ம நினைக்க முடியாத எல்லா வகையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், மகிழ்ச்சியான சந்தோஷம், இதை நமக்கு கொடுக்கணுன்ற ஒரே தாகம் தான் அவருக்கு இருந்துச்சு. வேற இந்த உலகத்துல நம்மளை படைச்சு தேவன் அந்த அந்த பரலோக மகிமையை நாம பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தோட மறிச்சு இதோட நம்ம போயிடணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. அவருடைய தாகம், அவருடைய ஏக்கம் எல்லாம் என்னன்னா, நாம இந்த பரலோக மகிமையில நாம பங்கடையணும், அவரோடு கூட யுகா யுகமா நாம வாழணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் தாகமா இருந்தார். அடுத்ததாக அவர் வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் வந்து தன்னை அர்ப்பணிச்சார். எதற்காக அர்ப்பணிச்சார்னா, சங்கீதம் 22:15 சொல்லப்படுற வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். தேவனுடைய பிதாவுடைய அவருடைய நோக்கம் நிறைவேறணுன்றதுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் தாகமாய் இருந்தார். அந்த பாக்கியத்தை நாங்க பெற்றுக்கொள்ள இன்னும் வரப்போற காலத்துல நம்ம உயிரோடு இருக்கோம். இந்த காலங்கள்ல ஆண்டவருக்காக நாம எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய், உண்மையாய், நேர்மையாய், நீதியாய், எல்லாவற்றிலும் அவர் விரும்புகிற 10 கட்டளைகளின்படி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முழு உள்ளத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பரலோக மகிமையை நாம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம இந்த உலகத்துல வாழுற ஒவ்வொரு நாளும் அதை சிந்திச்சு வாழணும். ஆமீன்.